வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைப்பூவை இப்படி தனித்தனியாக எடுத்து உள்ளே இப்படி பிரிச்சிங்கன்னா கருப்பு கலரில் ஒரு நரம்பு தெரியும். அது நல்லதில்லை, அதை க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பூ இஸ் ரெடி ஃபார் குக்கிங் நவ். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, வாழைப்பூவில் ஒரு மொறுன்னு ஒரு வடை சுட போகிறோம். ஸோ அந்த வடைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் வேணும். நான் துவரம் பருப்பு மட்டும் வச்சுருக்கேன். துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கணும். அதாவது ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூக்கு துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு 1/4 கப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அது ஒரு 2 hours ஊற வச்சுக்கணும். அந்த ஊற வச்சதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும்பொழுது என்னென்ன சேர்க்கணும்னா, அஃப்கோர்ஸ் உங்கள் ருசிக்கும் உங்கள் தேவைக்கும் அளவான உப்பை சேர்த்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அண்ட் தென் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். அண்ட் அரைச்ச விழுதோட சில பேர் காரம் வேணும் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. சின்ன வெங்காயம் அதோட கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. சில பேர் தேவைப்பட்டால் தேங்காயும் அதில் சேர்த்துக்குவாங்க. அண்ட் தென் அரைச்ச விழுதோட நீங்கள் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது வடை நல்லா மொறுன்னு வரும். இப்போ இதோ இங்கே அரைச்சி வச்ச விழுது ரெடியாக இருக்குது. எல்லாமே சேர்ந்து அரைச்சது, அதாவது துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, வரமிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சது. இதோடு இவங்க பச்சை மிளகாயை கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ வடை ரெடியாக இருக்குது. இதை இப்படி கையில் எடுத்துட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு திருப்பி போட்டிங்கன்னா வடை ரெடி. இந்த வடை ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் இல்லை சூப்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வாழைப்பூ வடை ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். அதுக்கு போடும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குது. வடை நல்லா மொறுன்னு வரும். வடை குக் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூவை மற்ற ரெசிபி பண்ணி சாப்பிட்றத விட வடையாக சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ருசி நல்லாவே இருக்குது. ஸோ குழந்தைங்க இதை பிரியமாகவே சாப்பிடுவாங்க. இதை வச்சு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுத்து விடலாம். இந்த மிக்சிங்கை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா காலையில் எந்திரிச்சோடனே அவசரப்பட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு தாளித்து சாப்பாடு பண்ணும்பொழுது அதோடு இந்த மாதிரி வடையை வச்சு கொடுத்து விட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாகவே லன்ச் டிஃபன் பாக்ஸ் காலியாகி வரும்னு உங்களுக்கு அன்னைக்கு. இது குழந்தைங்களோட ஒரு ஃபேவரேட் ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். ஏன்னா மொறுன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாயை நறுக்கி போடாமல் வச்சுக்கலாம். வரமிளகாயோட விட்டுறலாம். ஸோ வடையை ரெடி பண்ணிட்டாங்க. ஹியர் யூ கோ. வடை ரெடியாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு லன்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸோட நாங்கள் முருங்கைக்கீரை சூப்பு பண்ணியிருக்கோம். இந்த சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதோட வாழைப்பூ வடை, தயிர் அண்ட் வீட்டிலையே பண்ண மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன். ஸோ சிம்பிளான ஒரு லஞ்சாக இருந்தாலும் ஹெல்த்தியான லஞ்ச் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching and thanks for all the subscribers. Thank you.